வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இந்த பதிவில் என்னென்னா, இந்த ஸ்டார் கோடைக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதை போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஹேண்டில் இந்த பக்கமாக போட போகிறேன். 2 ஒயரில் முறுக்கு கைப்பிடி போடுறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2.5 அடி வந்து நான் ஒயர் எடுத்திருக்கேன். 2.5 அடி ஒயரை இந்த மாதிரி சரி பாதியாக மடித்து சமமாக மடிச்சிட்டேன். மடித்து இது இந்த பாருங்கள், இந்த ஸ்டார் வருதுல்ல, இந்த இடத்துல சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல இதை சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதில் சேர்த்து போட போகிறேன்னு பாருங்கள் எப்படி போகிறேன்னு. முதல் ஒயரை இப்படி கிராஸாக வச்சுக்கிறேன். அடுத்த ஒயரை இப்படி உள்ளுக்கு கொடுத்து பின்னினா மாதிரி வச்சுக்கிறேன். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முதல் ஒயரை சாதாரணமாக பின்னிக்கிட்டேன். 2வது ஒயரை உள்ளுக்கு கொடுத்து மேல் ஒயரை இப்படி வச்சுட்டு 2வது ஒயரை இப்படி உள்ளுக்கு கொடுத்து எடுத்துருக்கேன். இப்போ பின்னிக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை எடுத்து இப்படி, அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இப்படி வச்சோம். ரைட் சைடு இருக்கிறத இப்படி வாங்கிக்கிட்டேன். லெஃப்ட் சைடு கொடுக்குறத இப்படி உள்ளே கொடுத்து பாருங்கள். ரைட் சைடு இருக்கிறத இந்த பக்கம், லெஃப்ட் சைடு இருக்கிறத இந்த பக்கம் பாருங்கள். ரைட் சைடு இருக்கிறத இந்த பக்கம், லெஃப்ட் சைடு இருக்கிறத இந்த பக்கம், இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரைட் சைடு உள்ளது இப்படி, லெஃப்ட் சைடு உள்ளது இப்படி. இதில் வந்து உள்ளுக்கு ஒயர் கொடுக்கல, நாம் சப்போர்ட்டுக்கு உள்ளுக்கு ஒயர் கொடுக்காமல் அப்படியே முறுக்கு கைப்பிடி போட்டுட்டு வரோம். பெரிய பேக்குக்கெலாம் உள்ளுக்கு உள்வயர் வைப்போம். உள்வயர் வச்சு போடுவோம். இது உள்வயர் வச்சு போடாமல் அப்படியே போகிறோம். உள்ளது பாருங்கள். ரைட்டில் உள்ளதை இப்படி, லெஃப்டில் உள்ளது இப்படி. ரைட்டில் உள்ளது இப்படி, லெஃப்டில் உள்ளது இப்படி. இது 2.5 அடி எடுத்துருக்கோம். பெரிய பேக்கில் 5 அடி 6 அடி அப்படி நீளம் எடுப்போம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். மற்றபடி அதே தான். இதுக்கு இந்த கைப்பிடி நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் இது போட்டிருக்கேன். பாக்ஸ் நாட்டில் 2 பிடி போட்டுட்டோம். இப்போ முறுக்கு கைப்பிடி ஏற்கனவே போட்டிருக்கேன். டாட் மெத்தட் கைப்பிடியும் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியும், முன்னாடி உள்ள வீடியோக்களை. இந்த முறுக்கு கைப்பிடி உள்வயர் கொடுத்தும் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக பின்னிட்டு இந்த ஒயருக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு உள்ளுக்கு கொடுத்து சொருவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது உள்ளே சொருவுகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன பேக்கில் சொருவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி சொருவணும். ரைட்டில் உள்ளது இந்த மாதிரியும், லெஃப்டில் உள்ளது இந்த மாதிரியும் பின்னிக்கிட்டே வரணும். வெறும் பின்னல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. உள் ஒயர் கூட இல்லாததுனால ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதனோட அளவு பார்த்துட்டு நாம் சொருவி வைக்க வேண்டியதான். இன்னும் 2 வரணும் தேவைப்படுது. இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரும் பாலாக இருக்கும். எங்கே விட்டோம்
இடத்த பிடிக்கிறது பெரும் பாடு. பிடிச்சிட்டேன். இந்த பின்னர் எடுத்து பிடிக்கணும். உங்களுக்கு வந்து பிரித்து வரதான் எனக்கு ஐடியா கிடச்சி பாருங்கள். ரெகுலராக போடுறதுக்கே அந்த லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு வலது இடது மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டே வரணும். அந்த ஹைட்டு பத்தாததுனால இப்போ நான் திருப்பி பின்னிட்டுருக்கேன். லூஸ் விட்டுட்டெல்லாம் திருப்பி டைட் பிடிக்கணும்ல, அதுக்காக வேண்டி. நான் இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சரியாக இருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நாம் அதே இடத்துல ஈக்குவலாக திருப்பி உள்ளே கொடுத்து வயரை சொருவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சொருவிட்டு காட்டுறேன். ஏன்னா அது சொருவதெல்லாம் காட்ட முடியாது, டைட் இதுவாக இருக்குது, சின்ன வாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கலாம். சேலஞ்சிங்காக தான் இருக்குது இது சொருவுறது. நம்ம கை தாண்டா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொருவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒயர் சொருவிருக்கேன், ஒரு ஒயர் சொருவிருக்கேன், அவ்வளோதான். அதுவே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இதை சொருவிருக்கேன். ஒரு பூவில் தான் சொருவ முடிஞ்சுது. இன்னொரு 2 பூ சொருவத்துக்கு நான் இன்னும் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கேன். சின்ன வயிறு காட்டவும் முடியல. தெரியுதுங்களா? ஒன்று தான் சொருவிருக்கேன், அடுத்து சொருவணும். கொஞ்சம் பொறுமையாக தான் சொருவணும். அதான் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சாங்க. நம்ம இதில் ஒன்றும் பெருசாக வெயிட் எடுக்க போதில்லை, அகல் ஒரு பூ சொருவினாலே போதும். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.